ஸ்டிச் பண்ற பிளவுஸ்ல ஷோல்டர் அளவு எப்படி கணிக்கிறது வாங்க பார்க்கலாம். இப்ப ஷோல்டர் அளவு பாத்தீங்கன்னா 15 வருது அப்படின்னா 15ல பாதி 7.5. ஸோ 7.5ல இருந்து 2 இன்ச் கம்மி பண்ணணும். 2 இன்ச் கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 ஆன்சர் வரும். 2 இன்ச் கம்மி பண்ணீங்கன்னா ஸோ ஷோல்டரோட அளவு 5. ஸோ இது இந்த 15 ஷோல்டருக்கு ஓகே. இப்போ 16 ஷோல்டர் வருதுக்கா, அப்ப அதுக்கு எவ்வளவு வைக்கிறது அப்படின்னா இதுக்கும் சேம் இதே மெத்தட் தான். ஸோ நீங்க சொல்வீங்களா ஃபார்முலா அதே மாதிரி தான் இது. எல்லா ஷோல்டர் அளவுலயும் 2 இன்ச் கம்மி பண்ணும். ஸோ அப்படி கம்மி பண்ண போது அவங்கவுங்க பாடி லூஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஷோல்டர் அளவும் உட்காரும். இப்ப நான் வந்து 5 இன்ச் ஷோல்டர் வச்சிருக்கேன்னா அதுல பாதி 2.5 இன்ச் நெக் வித் வச்சிருக்கேன். இது வந்து நார்மலான ஒரு நெக் பேட்டர்னுக்கு. இப்போ 7 இன்ச் நெக்னா ஓகே. இப்போ இதே எனக்கு 8 இன்ச் 9 இன்ச்சுக்கு நான் கீழே இறக்குறேன் அப்படின்னா ஷோல்டர் அளவை 1/2 இன்ச் உள்ள கம்மி பண்ணணும். அதே மாதிரி நெக் வித்தையும் 1/2 இன்ச் உள்ள கம்மி பண்ணணும். அப்ப ஏன்னா நெக் வித் வந்து 2 வந்துடும். ஷோல்டரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 4 வந்துடும். ஸோ இது ஏன்னா நெக் டீப் இறங்க 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 நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிப்பேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நெக் டீப் இறங்குதோ அவ்வளோ ஷோல்டரோட அளவை உள்ள குறுக்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா வந்து பிளவுஸ் ஃபிட்டிங்கா உட்காரும். நீங்க வந்து இந்த மாதிரி நான் இப்ப இது சொல்றேன்னா இதே அளவு வச்சீங்கன்னா கூட நெக் இறக்கத்தை பொறுத்து உங்களோட ஷோல்டர் அளவு மாறும். ஸோ அதை பார்த்து நீங்க வந்து ஷோல்டர் அளவு குறைச்சி வச்சுக்கணும், நெக் வித்தையும் குறைச்சி வச்சுக்கணும். இன்னொன்னு நெக் வித் இங்க குறைக்கும் போது இங்கேயும் குறைக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க குறைக்க கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா ஷோல்டர் இறங்காம இருக்கதா இங்க லைட்டா ஷேப் கொடுத்து இங்க மட்டும் தான் குறைக்கணும். இப்படி குறைச்சிட்டு வந்தீங்கன்னா இங்க இருக்கிற நெக் அளவு இங்க இந்த பிராட் அப்படியே தான் இருக்கணும். ஸோ இங்க இருக்கிற நெக் வித்தை மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்காம கரெக்டா ஃபிட்டிங்கா வரும் பிளவுஸ்.